இங்கே பாருங்கள், இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறாரு. ஓகேங்களா? கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் தான் இருக்கேன். என் வீட்டு முன்னாடி தான் படுத்திருக்கும். டாக்ஸ் வந்து வீட்டு முன்னாடி தான் படுத்திருக்கும். வேறு எங்கேயுமே படுக்காது. நைட்டு நேரம் மட்டும்தான் வரும். ஏன்னா எல்லாருமே அடிச்சு விரட்டுவாங்க. ஓகேங்களா? இவர் எப்போ பார்த்தாலும் இந்த தடி கம்பு இதுக்காகவே நாயை அடிக்கிறதுக்காகவே வச்சுருக்காரு. அந்த இடத்துல வந்து ஒரு நாய் வந்து அப்படி போயிடக்கூடாது. பார்த்துட்டா உடனே மேலே இருந்து கீழே வந்துடுவார் அடிக்கிறதுக்கு. இவர் தான் வந்து கறியில் வந்து விஷத்தை வச்சு கொல்லுவேன்னு சொன்ன ஆள். பாருங்கள் எப்படி எவ்வளோ கொடுமையாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டாக் அடித்தா இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஐயப்பாக்கம்னு சொல்லி ஒரு நைட்டி போட்ட ஒரு பொண்ணு கல்லால் டாக்கை வந்து அடித்த வீடியோ அனுப்பியிருப்பேன். அது வந்து இந்த ஆளோட பொண்ணு தான். ஓகேங்களா? பொண்ணு, பொண்டாட்டி, அதுக்கப்புறம் இவர் எல்லாருமே சேர்ந்து இங்கே இருக்கிற டாக்ஸை வந்து அடித்து காயப்படுத்துறதுங்க. டெய்லி ஒரு நாள் 2 நாள்னால் பரவாயில்ல. பாருங்கள், ரோட்டில் வந்து இவ்வளோ வண்டி இது இருக்கிற இடத்துல இது காலியான இடம். ஓகேங்களா? காலியான இடத்துல 2 வீலர் 4 வீலர் அதே மாதிரி ஆட்டோ இவ்வளோ காலம் நிற்கிது. அப்புறம் இவங்க எங்கே போவாங்க சொல்லுங்கள்? ரோட்டோரத்தில் நீங்கள் எல்லா வண்டியையும் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்போ அவங்க ரோட்டுக்கு வராமல் எங்கெங்கே போய் படுப்பாங்க? நமக்காச்சும் வீடு வாசல் எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்களுக்கு எது இருக்குது சொல்லுங்கள்? உலகத்தில் மனுஷனுக்கு மட்டும்தான் சொந்த நாடு, சொந்த ஊர், சொந்த வீடுன்னு எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ஜீவன்களுக்கு இந்த உலகம் முழுசுமே சொந்தமாக இருந்தாலும் நிம்மதியாக தூங்க வந்து ஒரு 2 அடி இடம் கூட இல்லையே. இவர் ரோட்டில் கூட அவங்கள நிற்க கூட விடாமல் அடித்து அவங்கள காயப்படுத்துகிறாரு. யோசிச்சு பாருங்கள். இவங்களுக்கு பதிலாக நாம் அந்த இடத்துல இருந்தால் ஒதுங்க நிழல் இல்லாமல் படுக்க இடம் இல்லாமல் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அடி வாங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு உயிருக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னா அப்புறம் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் என்னங்க மனிதாபிமானம் இருக்குது? இப்படி எல்லாருமே விரட்டினா இவங்க எங்கே தான் போவாங்க? பசிச்சா கேட்க தெரியாது, வலிச்சா சொல்ல தெரியாது. அதுக்காக இவங்களுக்கு வந்து உணர்ச்சியே இல்லைன்னு நினச்சிட்டிங்களா? தயவு செஞ்சு இவங்கள வந்து அடிக்காதீங்க, விரட்டாதீங்க. ஓகேங்களா? உங்களால் முடிஞ்சால் சோறு போடுங்க. இல்லை அப்படின்னா அமைதியாக அப்படியே விட்டுட்டு போயிருங்க தயவு செஞ்சு. இதில் வந்து ஒரு டாக் படுத்திருக்குல்ல, இதில் வந்து அடித்தே வந்து காயமானதுங்க. இது மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து இப்போ வீட்டு கொஞ்சம் வத்திருக்கு. காலை பாருங்கள், நல்லா இதை விட பெருசாக இருந்தது.